ஒரு மிகப்பெரிய செயல் திட்டம் தான் தேசிய கல்விக் கொள்கை 2020. அந்த 2030 அது நடைமுறைக்கு முழுமையாக வந்து விடுமையானால் இந்தியாவில் ஒரே ஒரு பல்கலைக்கழகம் கூட அரசின் முழு நிதியில் இயங்கும் பல்கலைக்கழகமாக உயர்கல்வி நிறுவனமாக இருக்காது என்பதுதான் உண்மை. உயர்கல்வித்துறை பல்கலைக்கழகத்திற்கு தர வேண்டிய மானியங்களை நிறுத்தி விடுகிறது. அப்படி என்றால் ஒவ்வொரு நிர்வாகமும், அது சென்னை பல்கலைக்கழகமா இருக்கலாம், அண்ணா பல்கலைக்கழகமா இருக்கலாம், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகமா இருக்கலாம், இந்த பல்கலைக்கழகங்கள் அரசு பல்கலைக்கழகங்கள். ஆனால் வருமான வரித்துறையின் பார்வையில் இது எதுன்னு கேட்டா இட்ஸ் பிரைவேட் இன்ஸ்டிடியூட். 13 அரசு பல்கலைக்கழகங்கள்ல இன்றைய தேதியில கிட்டத்தட்ட 11 பல்கலைக்கழகங்களுக்கு 80% மேல மாநிலம் அரசினுடைய மானியங்கள் குறைக்கப்பட்டு, பொதுத்துறை தனியாரிடம் போய்விட்டால் அதற்கு பிறகு இடஒதுக்கீடு என்ன ஆகும்? இன்றைக்கு அரசு பல்கலைக்கழகங்கள் மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி இருக்கிறது. திரு மோடி அவர்கள், திரு அமித்ஷா அவர்கள் 2 பேருமே சேர்ந்து இந்தியாவுடைய பொதுத்துறையை அனைத்தையுமே விற்று கொண்டிருக்கிறார்கள். இந்த விற்பனை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய அரசமைப்பு சட்டத்தில் அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் இருக்கிற கூறுக்கு நேர் எதிரானது. ஒருவனிடம் சொத்து குவிய கூடாதுன்னு அரசமைப்பு சட்டம் சொல்லி இருக்கு. ஆனா இந்தியால ஒரு 2 பேர் ஒட்டுமொத்த இந்தியாவையே எல்லா இயற்கை துறைமுகங்கள், ரயில்வேக்கள் என்று அரசு பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாமே ஒரு சிலர் கையில போய் சிக்கக்கூடிய ஏற்பாடு இருக்கிறது. ஆக தனியாரிடம், பொதுத்துறை தனியாரிடம் போய்விட்டால் அதற்கு பிறகு இடஒதுக்கீடு என்ன ஆகும்? ஒவ்வொருவரும் பல தியாகத்திற்கு பிறகு பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட என்கின்ற வகையில அந்த மாணவர்களுக்கு உயர்கல்வி வாய்ப்பு, வேலை வாய்ப்பு என்பதை பெற்றிருக்கிறார்கள். பட்டியலினத்து பழங்குடி மக்களுக்கான வாய்ப்புகள் அவ்வாறுதான் உருவானது. அது அரசமைப்பு சட்டத்தில் இருக்கிற அடிப்படை உரிமை. அந்த அடிப்படை உரிமை எப்படி தனியார் நிறுவனத்தில் செயல்படுத்துவார்கள்? அரசிடம் இருந்துதான் நான் உரிமை கேட்க முடியும், தனியார் கிட்ட எப்படி கேட்க முடியும்? ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனிதரை கடிப்பது என்று சொல்வார்கள். அதுபோல் இன்று எங்கே வந்திருக்கிறார்கள் கேட்டா கல்வித்துறைக்கு திரு அமித்ஷா அவர்களும் திரு மோடி அவர்களும் வந்திருக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய செயல் திட்டம் தான் தேசிய கல்விக் கொள்கை 2020. அந்த தேசிய கல்விக் கொள்கை 2020 ஒரு 10 ஆண்டு காலம், 20லிருந்து 2030 வரைக்கும். அந்த 2030 அது நடைமுறைக்கு முழுமையாக வந்து விடுமையானால் இந்தியாவில் ஒரே ஒரு பல்கலைக்கழகம் கூட அரசின் முழு நிதியில் இயங்கும் பல்கலைக்கழகமாக உயர்கல்வி நிறுவனமாக இருக்காது என்பதுதான் உண்மை. ஏனென்றால் மிக தெளிவாக அவங்க என்ன சொல்றாங்க, கோர் ஏரியாக்கு தான் நாங்க அரசு செலவு செய்யோன்றாங்க. அப்ப அடிப்படை கட்டுமானம் அல்லது கொள்கை திட்டத்துல, பாடத்திட்டத்துல, கல்வி திட்டத்துல இதற்கான ஏற்பாட்டுக்கு மட்டும்தான் அரசுடைய பங்களிப்பு இருக்குமே தவிர மற்றபடி தினம் தினம் நீங்கள் செய்யக்கூடிய செலவுகள் இருக்கு இல்லைங்களா, ஆசிரியர்கள் நியமிப்பது, ஊழியர்கள் நியமிப்பது, ஆய்வுகளுக்காண்டது, இதெல்லாம் ஆய்வுகளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஸ்காலர்ஷிப் தவிர மற்றதெல்லாம் சுயநிதியாகத்தான் இருக்கும் என்ற வகையில தான் இந்த தேசிய கல்விக் கொள்கை 2020 பேசுது. அதன் ஒரு பகுதி ஒன்றிய அரசு பல்கலைக்கழக மானிய குழு கொடுக்க வேண்டிய மானியங்கள் திட்டமிட்டு 2014 திரு மோடி அவர்கள் ஆட்சியில் வந்த காலம் தொட்டு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வந்தது. தனிப்பட்ட ஆய்வுகளுக்கு குறைஞ்சது, நிறுவனத்திற்கு கொடுக்கப்பட்ட மானியங்கள் குறைத்தது. இப்போ எங்க நிக்குதுன்னு கேட்டா ஒரு மிகப்பெரிய நெருக்கடியில, நிதி நெருக்கடியில மாநில அரசுகள் சிக்கி தவிக்கும் போது மாநில அரசினுடைய நிதித்துறை லோக்கல் ஃபண்ட் ஆடிட் பல்கலைக்கழகங்கள் ஆய்வு செய்து பல்கலைக்கழகத்தில் நியமிக்கப்பட்ட ஊழியர்கள், உதாரணத்திற்கு ஒரு ஆய்வு கூடத்திற்கு ஒரு ஆய்வக உதவியாளரை நியமிச்சிருக்காங்க அப்படின்னா அது அந்த பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர்கள் நலன் சார்ந்து, அந்த ஆய்வின் தன்மை சார்ந்து அந்த ஆய்வு கூடத்திற்கு உண்டான ஊழியர்களை நியமித்திருப்பாங்க. இந்த லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டுக்கு இதை பற்றி எந்த புரிதலும் இல்லாம அவங்க என்ன போய் சொல்றாங்க, அரசு மருத்துவமனையில பகுப்பாய்வு கூட இருக்கு, அங்க நாங்க ஆய்வக உதவியாளரை நியமிச்சிருக்கோம், அந்த ஆய்வக உதவியாளருக்கு இதே தகுதி தான், அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு இந்த சம்பளம் கொடுத்தா இவருக்கு எப்படி நீங்க இவ்வளவு சம்பளம் கொடுக்கலான்னு ஒரு அப்ஜெக்ஷன். இப்படி ஏகப்பட்ட அப்ஜெக்ஷன். அப்போ ஒரு நிர்வாகத்துல ஒரு தன்னாட்சி பெற்றிருக்கும் ஒரு பல்கலைக்கழகம் என்றது செப்பரேட் என்டிட்டி. ஒரு பல்கலைக்கழகத்திற்கு தனியாக ஒரு சட்டம் இருக்கிறது, சட்டப்பேரவையில் ஏற்றப்பட்ட ஒரு சட்டத்தின்படிதான் பல்கலைக்கழகம் இயங்குகிறது. அதற்கு ஆட்சி மன்ற குழு இருக்கு, அதுக்கு பேரவை இருக்கு, செனட், சிண்டிகேட் இருக்கு, அவங்கதான் ஒப்புது. அங்க ஒரு ஃபைனான்ஸ் கமிட்டி இருக்கு, ஃபைனான்ஸ் கண்ட்ரோலர் இருக்கிறாரு, பல செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் அங்க இருக்கு.
இப்படிதான் நாங்க எப்படி நியமிக்கிறோங்களோ அப்படிதான் நீங்க நியமிக்கிறோம் சொல்வது என்பது பல்கலைக்கழகத்துடைய தன்னாட்சியை கெடுக்காதா? ஆக இதை பற்றி எந்த புரிதலும் இல்லாம நிதித்துறை கீழே வரக்கூடிய ஆட்சேபனைகளை அடிப்படையாக கொண்டு உயர்கல்வித்துறை பல்கலைக்கழகத்திற்கு தர வேண்டிய மானியங்களை நிறுத்தி விடுகிறது மாநில அரசினுடைய உயர்கல்வித்துறை. அப்ப மானியங்கள் குறைய குறைய என்ன ஆகுதுன்னு கேட்டா, ஒன்றிய அரசினுடைய வருமான வரி சட்டத்தின் கீழே 50% கீழே மாநிலத்தினுடைய நிதி பங்களிப்பு இல்லைன்னு சொன்னா 50% மேல பங்களிப்பு இருக்கணும். 50% குறைந்தால் அப்ப அப்படிப்பட்ட பல்கலைக்கழகங்களை உயர்கல்வி நிறுவனங்களை அவர்கள் தனியார் நிர்வாகமா கருதுறாங்க. அப்படி என்றால் ஒவ்வொரு நிர்வாகமும் அது சென்னை பல்கலைக்கழகமா இருக்கலாம், அண்ணா பல்கலைக்கழகமா இருக்கலாம், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகமா இருக்கலாம், இந்த பல்கலைக்கழகங்கள் அரசு பல்கலைக்கழகங்கள். ஆனால் வருமான வரித்துறையின் பார்வையில் இது எதுன்னு கேட்டா இட்ஸ் பிரைவேட் இன்ஸ்டிடியூட். அப்ப அந்த பல்கலைக்கழகங்கள் என்ன செய்யணும்னா வருமான வரியிலிருந்து விலக்கு வாங்கிக்கணும். எப்படி தனியார் போய் வாங்குவாங்களோ அது போல் போய் வாங்கணும். அப்படி வாங்கலன்னு சொன்னா அந்த வங்கி கணக்குகளை முடக்குவது என்ற நிலைக்கு அவங்க போறாங்க. 13 அரசு பல்கலைக்கழகங்கள்ல இன்றைய தேதியில கிட்டத்தட்ட 11 பல்கலைக்கழகங்களுக்கு 80% மேல மாநிலம் அரசினுடைய மானியங்கள் குறைக்கப்பட்டிருக்கு. 20% கீழே தான் மானியம் கொடுக்குது. இப்போ ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல, ஓய்வு பெற்றவர்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்க முடியல, ஊழியர்களுக்கு அடிப்படை ஊழியர்களுக்கு உங்களுக்கு தர வேண்டிய அது கான்ட்ராக்ட்ல நியமிக்கப்பட்டவங்க தற்காலிகமாக நியமிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம் ஊதியம் கொடுக்க முடியும், தினக்கூலி கூட கொடுக்க முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய நிதி நெருக்கடியில மாட்டிக்கிட்டு. உயர்கல்வித்துறையில இருக்கிற அந்த சிக்கல் சரியாகணும்னு சொன்னா உயர்கல்வித்துறையினுடைய முதன்மை செயலாளர் கொஞ்சம் எழுந்து போய் நிதித்துறை முதன்மை செயலாளர் அலுவலகத்துல போய் உட்கார்ந்து பேசி தீர்க்கணும் இந்த பிரச்சனையை. அல்லது நிதித்துறை முதன்மை செயலாளர் உயர்கல்வித்துறையினுடைய முதன்மை செயலாளர் பார்த்து 2 செயலாளர்கள் சந்திக்கணும். அப்ப 2 செயலாளர்கள் சந்திக்கணும்னா 2 அமைச்சர்கள் சந்திக்கணும். உயர்கல்வித்துறை அமைச்சரும் நிதித்துறை அமைச்சரும் 2 முதன்மை செயலாளரையும் பக்கத்துல வச்சுக்கிட்டு, இப்ப இது பல்கலைக்கழகம், இது அரசு, இது சமூக நீதி அரசு, பகுத்தறிவு முன்வைத்து சுயமரியாதை இயக்கத்தை வழிநடத்திய தந்தை பெரியாருடைய சமத்துவமான கல்வி, எல்லோருக்குமான கல்வி என்கின்ற ஒரு பெருங்கனவு. சமச்சீர் என்பது ஒரு பாடத்திட்டம் சம்பந்தப்பட்டதல்ல, பள்ளி சம்பந்தப்பட்டதல்ல. சமச்சீர் என்பது சமமான கற்றல் வாய்ப்பை சீராக எல்லோருக்கும் தர வேண்டும் என்ற கலைஞரின் கனவு, அவருடைய நூற்றாண்டு. அத்தகைய நூற்றாண்டுல நீங்க பல்கலைக்கழகத்திற்கு இப்படி ஒரு நெருக்கடியை செய்வது சரியில்லை என்பதை உயர்கல்வித்துறை நிதித்துறைக்கு சொல்லணும். நிதி பற்றல அப்படின்னு சொன்னா நிதியை திரட்டுவதற்கு என்னெல்லாம் வாய்ப்பு இருக்கு? கர்ம வீரர் காமராஜர் மக்களிடம் போய் கையேந்தலையா? அப்படி மக்களிடம் கையேந்தியாவது நடத்துவோம், ஆனா பல்கலைக்கழகம் அரசு பல்கலைக்கழகம் அரசு பல்கலைக்கழகமாகத்தான் இருக்கும் என்று சொன்னால் தானே அது சமூக நீதியாக இருக்க முடியும். நிதி இல்லை என்ற காரணத்தை காட்டி நீங்க சுயநிதி பிரிவை தொடங்கிக்கோங்கன்னு சொன்னா சுயநிதி பிரிவுல யாருக்கு பணம் கட்ட முடியுமோ அவங்க தான் படிப்பாங்க, யாருக்கு பணம் கட்ட முடியுமோ அவங்க படிச்சா போதும்ன்றதுதான் நாக்பூர் RSS நோக்கம். அப்ப அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய வகையில தமிழ்நாட்டு பல்கலைக்கழகங்கள் மாறுவதை நாம் அனுமதிக்க முடியுமா? அரசு கல்லூரியை காப்பாற்றுவதுதான் திருவாரூர் மைந்தன் முத்தமிழறிஞர் கலைஞருடைய கொள்கையை நிறைவேற்றுவது என்பதை உணர்ந்து உயர்கல்வித்துறையை காப்பாற்றுவதற்காக நான் உயர்கல்வி அமைச்சராக வந்திருக்கிறேன் என்கின்ற அந்த பொறுப்புணர்வோடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இருக்கிற சிக்கல்களை எடுத்து சொல்லி போதுமான அளவு நிதியை பெற்று முழுமையான மானியத்தை 100% கிராண்ட் பல்கலைக்கழக அனைத்துக்கும் கொடுக்கணும். நிரந்தரமான ஊழியர்களாக அரசு கல்லூரி, அரசு உதவி பெறும் கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக ஊழியர்களை, ஆசிரியர் இல்லாத ஊழியர்களை உடனடியாக நிரப்ப வேண்டும். அது மட்டும்தான் தமிழகத்தினுடைய சுயமரியாதை பாரம்பரியத்தை உயர்த்தி பிடிக்க, அந்த பாரம்பரியம் நீடித்து மக்கள் கண்ணியமிக்க வாழ்க்கைக்கான உத்தரவாதத்தை கொடுக்க முடியும். ஒரு சமமான கற்றல் வாய்ப்பையும் அப்பொழுதுதான் முடியும். உயர்கல்வியை காப்பதற்கு தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும். மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் கள்ளுக்கடைகளை, சாராய கடைகளை மூடினதுனால வருமானம் போயிருச்சு, அதனால பள்ளிக்கூடம் நடத்த முடியலன்றார் மூதறிஞர். கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டது.
அப்ப மூடப்பட்ட இருக்கிற பள்ளிக்கூடத்துல படிச்ச மாணவர்கள் என்ன ஆவாங்கன்னு சொல்லும் பொழுது மற்ற பள்ளிக்கூடங்களை என்ன செய்தாருன்னு கேட்டா அறநாள் பள்ளிக்கூடமா மாத்திட்டார். காலையில படிப்பாங்க ஒரு பிரிவு மாணவர்கள் அப்படின்னு சொன்னா, மாலையில என்ன செய்வாங்கன்னா ரொம்ப சர்வசாதாரணமா அவர் என்ன சொல்லிட்டாரு, நீங்க போய் உங்க வீட்டு பகுதியில போயிட்டு உங்க அப்பா அம்மா கிட்ட பேசி நீங்க ஏதாவது ஒரு வேலையை கத்துக்கோங்கன்ட்டார். அவரு குலக்கல்வியெல்லாம் ஊக்குவிக்கல, அவர் சாதாரண வேலை கத்துக்கோங்கன்னு தான் சொன்னார். அப்ப தந்தை பெரியார் சொன்னாரு, அப்பா கிட்ட போய் வேலை கத்துக்கோனா எந்த வேலை அப்பா கத்துக் கொடுக்க முடியும்? எழுத படிக்க தெரியாது. இஸ்ரோவை பத்தி தெரியுமா அவருக்கு? ஆழ்கடல் ஆய்வை பற்றி அவருக்கு தெரியுமா? விண்ணாராய்ச்சியை பத்தி அவருக்கு தெரியுமா? தனக்கு தெரிந்த செருப்பு தைக்கிற வேலையை தானே கத்துக் கொடுப்பாரு. தனக்கு தெரிஞ்ச உழவை தானே கத்துக் கொடுக்க முடியும். உடல் உழைப்பை தானே கத்துக் கொடுக்க முடியும். இதுக்கு பேரு குலக்கல்வின்னு பேர் வச்சார். தந்தை பெரியாருடைய போராட்டம் ஊதறிஞர் ராஜாஜி அவர்களை முதலமைச்சர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய வேண்டிய சூழலை உருவாக்கியது. அந்த இடத்துல கர்ம வீரர் காமராசர் வர்றார். கர்ம வீரர் காமராசர் வந்த உடனே மூடிய 3000 பள்ளிகளை திறக்கிறாரு. அது மட்டுமல்லாமல் 3 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடத்தை தொடங்குறார். பள்ளிக்கூடம் மட்டுமல்ல, அவர் காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 6 மருத்துவ கல்லூரிகள் அரசு மருத்துவ கல்லூரிகளா திறக்கப்படுது. என் கேள்வி என்னன்னா, 6 மாசத்துக்கு முன்னாடி நிதி இல்லன்னு தானே 3000 பள்ளிகளை மூடினாங்க. 6 மாசத்துக்குள்ள போன முதலமைச்சருக்கு இல்லாத நிதி காமராஜருக்கு எங்கே இருந்து வந்தது என்பதுதான். ஆக இங்க என்ன தேவைப்படுதுன்னா அரசியல் உறுதி தேவைப்படுது. கர்ம வீரர் காமராஜரிடம் இருந்த அரசியல் உறுதி இருந்தால் நிதியை திரட்ட முடியும். அப்படி நிதி திரட்டுவதற்கு நிதி செயலாளர் அன்றைக்கு கூட தான் சொல்லி இருக்கிறாரு, ஐயா இவ்வளவு பணம் செலவு பண்றதுக்கு, சீருடை கொடுக்கறதுக்கு, மதிய உணவு கொடுக்கறதுக்கு பள்ளிக்கூட நிதி இல்ல அப்படின்னு சொல்லும் போது அவர் கவலைப்படவே இல்லை. நிதியை பற்றி நான் பார்த்து அதற்கு தான் மக்கள் என்ன தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க, இல்லாத இடத்துல திரட்டுறதுக்கு தான். அதுதான் நம்முடைய வேலை, அரசனுடைய வேலை. அதை நாம செய்வோம். நீங்க பள்ளிகளை திறப்பதற்கான உத்தரவுகளை தயார்படுத்துங்க என்கின்ற வகையில அந்த அதிகாரிகளை வழி நடத்தினார். இவர் கீழே இறங்கினார். இவர் கீழே இறங்கி மக்களிடம் போயிட்டு அவர் கையேந்தினார். கர்ம வீரர் காமராஜர் கையேந்தி உருவானதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரும்பகுதி அரசு பள்ளிகள், அரசு கல்லூரிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள், அரசு உதவி பெறும் கல்லூரிகள். எப்படி அவர் காலத்திலையும் அவருக்கு முன்னாடி இருந்த காலத்திலையும் மக்களுடைய பங்களிப்பு. அப்போதான் அவர் என்ன செய்யறாருன்னா கல்வி மாநாடுன்னு பள்ளிகளை நடத்துறார். அந்த கல்வி மாநாட்டுக்கு அந்த ஊர்ல இருக்கிறவங்க தங்க வீட்டுல இருக்கக்கூடிய டைப்ரைட்டரை கொண்டு வந்து கொடுப்பாங்க, நாற்காலியை கொண்டு வந்து கொடுப்பாங்க, மேசையை கொண்டு வந்து கொடுப்பாங்க, ஷெல்ஃப் பீரோ கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்தந்த கல்வி மாவட்டத்துல நடக்கும். அந்த கல்வி மாவட்டத்திற்குள்ள இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு இதை பகிர்ந்து கொடுப்பாங்க. இந்த ஆண்டு டைப்ரைட்டர் கொடுத்த பள்ளிக்கு அடுத்த ஆண்டு நாற்காலி கொடுப்பாங்க. இந்த ஆண்டு எந்த பள்ளிக்கு நாற்காலி கொடுத்தாங்களோ அந்த பள்ளிக்கு அடுத்த ஆண்டு பீரோ கொடுப்பாங்க. இப்படி மாற்றி மாற்றி ஒவ்வொரு ஆண்டும் நடக்கக்கூடிய இந்த கல்வி மாநாட்டில் மக்கள் தங்கள் குடும்பத்தில் தான் வைத்திருந்த தன் பொருட்களை கொண்டு வந்து கொடுத்தாங்களே. தமிழ்நாட்டுக்கு அப்படி ஒரு வரலாறு இருக்கே. அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாடு பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளுக்கு ஒரு மிகப்பெரிய நிதி நெருக்கடி இருக்குன்னா ஒரு பெரிய உண்டிய வைங்களேன், கல்லூரி வாசப்படியில உண்டிய வைங்களேன், மக்கள் கிட்ட கேளுங்களேன். ஏன் கோவிடுக்கு தரலையா? மக்கள் கிட்ட கேளுங்க. கல்லூரிகள், அரசு கல்லூரி இயங்குவதற்கு வரி பணம் போதல, ஜிஎஸ்டி கட்டுறீங்க, பாதி ஜிஎஸ்டி ஒன்றிய அரசுக்கு போயிடுது, பாதி ஜிஎஸ்டிக்கு தான் மாநில அரசுக்கு வருது. ஒன்றிய அரசு வசூல் பண்ற நிதியில முழுமையா நமக்கு பங்களிப்பை சரியா கொடுக்க மாட்டேங்குது. எனவே நமக்கு மாநிலத்திற்கு வரக்கூடிய நிதி போதல. எனவே நீங்க கூடுதலா கொடுத்தாதான் நாங்க பல்கலைக்கழகத்தை அரசு பல்கலைக்கழகம் நடத்த முடியும். மக்கள் கிட்ட சொன்னா மக்கள் தானாக முன் வருவார்கள். தங்களுக்கு குழந்தை இல்ல அப்படின்னு சொன்னா கூட குழந்தைகள் படிக்கணும்னு மக்கள் கொண்டு வந்து நிதியை கொடுப்பாங்க. ஆக நிதி திரட்டணும்னு அரசு நினைத்து விட்டால் எப்படி வேண்டுமானாலும் நிதியை திரட்ட முடியும். சட்டப்பேரவையை முறைப்படி கூட்டி சட்டப்பேரவையில முறைப்படி விவாதித்து ஒரு வெள்ளை அறிக்கையை வைத்து என்ன சிக்கல், அந்த சிக்கலுக்கு தீர்வு என்ன என்ற தெளிவோடு மக்களை அணுகினால் மக்கள் உயர்கல்வியை காப்பாற்றுவதற்கு முன் வருவார்கள். பள்ளி கல்வியிலிருந்து உயர்கல்வி வரை மக்கள் பங்கேற்போடு கண்ணியத்தோடு இந்தியாவிற்கு எடுத்துக்காட்டக்கூடிய வகையில அரசினுடைய பொறுப்பிலும் செலவிலும் கல்வி கொடுக்கும் மாநிலம் தமிழ்நாடு என்ற பெருமையோடு நம் மாநிலம் ஓங்கி உயர்ந்து நிற்க முடியும்.